ஓர் குரு, ஓர் மந்திரம், ஓர் கடவுள் என்று திட சிந்தையுடன் தினமும் காலையும் இரவும் உலக சுகதுக்கங்கள் என்னிடம் மோத வரும்போது உன் மீது பழி கூறாமல் எனது பிழைகளை திருத்திக் கொள்ளும் பொறுமையை தா. என்னை வறுமை சூழ வரும்போது வாய்மையிலிருந்து மாறாமல் உன்னையே மூச்சுக்கு மூச்சு நினைத்து அன்பு செய்யும் திறமையை தா. எனது அன்பெல்லாம் உனது அருள் பணியாக விரிந்து பரவ துணை செய் இறைவனே என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். காலை சூரியனை கண்டவர்கள் உச்சி பொழுதை காண உறுதியில்லை. உச்சி பொழுதை கண்டாலும் மாலை பொழுதை காணும் உறுதியில்லை. மாலை பொழுதை கண்டாலும் நடுநிசி காண்பது அரிது. அதற்குள் யமனும் நெருங்குவான். மாயை வசப்பட்டு காலம்பூராவும் பந்தபாசங்களிலேயே மூழ்கி கடைசி காலத்தில் இறையருளை பெற பாடுபட்டால் போதும் என்பது பசி வந்த போது சாப்பிடுவதற்கு நெல் விதைப்பது போலவும், வீடு தீப்பற்றி கொண்டு அழியும் போது தீயை அணைக்க 6 கால்வாய் வெட்டுவது போலவும் ஆகும். திருமணத்திற்கு வேண்டிய ஆடைகளை அன்றே பருத்தி விதைத்து பஞ்செடுத்து நூலாக்கி பாவு ஓட்டி நெய்து அமைத்துக் கொள்ள முடியுமா? முடியாது. இதை போலவே எந்த செயலும் முதலில் பழகி கைவராமல் செய்ய முடியாது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் போல கடவுள் திருவருள் நமக்கு இருக்குமேயானால் உலகமெல்லாம் பகைத்தாலும் துன்பம் ஏதும் உண்டாகாது. அவன் அருளை பெறாவிட்டால் 4 வகை சேனைகள் இருந்தாலும் நாம் தப்ப முடியாது. 10 சித்தர்களும் சான்றோர்களும் சிவ பஞ்சாட்சரத்தின் சூக்கும தியானத்தினால் மட்டுமே மானிடம் முடிவு பெறும் என்று பரிபாஷியாக தெய்வ சிலைகளின் மூலமாகவும் பாடல்களின் மூலமாகவும் விளக்கியுள்ளார்கள். பக்தர்களும் அவைகளை புரிந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முடிந்தவரை அமர்ந்து சுவாசத்தின் ஒலிக்கு உரிய சிவ பஞ்சாட்சரத்தின் பொருளை புரிந்து தியான வகையறிந்து சாதனை செய்ய வேண்டும். ஆலயங்களிலும் எந்த சந்நிதியிலும் உட்கார்ந்து இதே தியானத்தை முடிந்தவரை செய்ய வேண்டும். அப்போது இறைவன் அருள் கிட்டி துன்பங்களிலிருந்து சிறுக சிறுக விடுதலை கிடைத்து மன அமைதியும் ஏற்பட்டுவிடும். குழப்பங்கள் இருக்காது. தெளிவான சூழ்நிலை உருவாகிவிடும். காரை எவ்வளவு வேகம் ஓட்டுகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் ஊர் வந்து விடுகிறது. அதுபோல மனம் அடங்கி முடிந்த போதெல்லாம் தியானம் சாதனை செய்தால் பிறவி நோய்க்கு மருந்தாகவும் மனக்கவலைக்கு மருந்தாகவும் இருந்து என்னாலும் இன்பமாயிருக்க ஆண்டவன் துணை புரிவான். சிவசூத்திர தியானமே பக்தியின் உண்மை நிலை. உண்மையான பக்திக்கு தியானமே என்று சொல்லி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம். அன்பன் பாலுசாமி.
மனதினை உன்னில் ஊன்றி வாழ்வு தாழ்வு உற்ற போதும் மனநிலை சாய்ந்திடாமல் வாய்த்ததில் திருப்தி உற்று வினையினையெல்லாம் உன்பால் விட்டு ஒரு பற்றும் இன்றி இனிது வாழ எனக்கு உன் இன்னருள் செய்குவாயே. மெய்யன்பர்களே, தாய்மார்களே, இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை எத்தனையோ பெரிய மகான்கள் தோன்றி தங்களது தெய்வீக கருத்துக்களை மக்களின் நல்வாழ்வுக்காக இறையருளை தங்களின் உள்ளத்து உணர்வில் தேடி எந்த நாளும் இன்பமயமாக இருந்து வாழ எத்தனையோ வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். மழை நீர் வயலுக்கும் பாய்கிறது, மக்களின் குடிநீராகவும் பயன்படுகிறது, பயனில்லாமல் சாக்கடைகளிலும் காடு மலை உச்சிகளிலும் சென்று விடுகிறது. இதுபோல மக்களும் மகான்கள் காட்டிய அருள் நெறிகளை பின்பற்றி மேன்மை அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். இவ்வழிமுறைகளை அறிய வாய்ப்பே இல்லாமல் மாய்கையில் சிக்கி வாழ்க்கையில் துன்பக்கடலில் மூழ்கி அமைதியற்று நொந்து போய் மடிந்தவர்களும் உண்டு. துன்பம் வந்தபோது நலம் பெற இறைவனை வேண்டி தேடி அலைந்து இன்று ஏதேதோ வழிமுறைகளை பின்பற்றி துன்பம் தீரவில்லையே என குழப்பம் அடைந்துள்ள மக்கள் பயன்பெறவே பக்தர்களின் சிந்தனைக்கு சில விளக்கங்கள் என்கிற தலைப்பில் எல்லோரும் கேட்டு வழிமுறைகளை அறிந்து பயன் அடைந்து எந்த நாளும் இன்பமாயிருக்க வேண்டும் இறைவனை வேண்டி குருவை வணங்கி பெரியோர்களை மதித்து சமர்ப்பிக்கின்றேன். அன்பன் பாலுசுவாமி. பூமி, சூரியன், சந்திரன், ஆகாயம், தண்ணீர், இடி, மின்னல், காற்று இவைகள் எல்லாமே எல்லோருக்குமே பொதுவானதாக இருக்கிறது. இதே போல பசி, தாகம், தூக்கம், உணர்வு எல்லாமே எல்லோருக்கும் ஒரே நிலையில் அமைந்துள்ளது. எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் துன்பங்களுக்கும் மரணத்திற்கும் பயந்து திகில் அடைந்து உலகில் சத்து எது என்று உணர்ந்து பலவித தெய்வங்களையும் மந்திரங்களையும் சொன்னாலும் அப்படி சொல்லுக்குரிய பொருள் என்ன? அதுதான் இயற்கையின் சக்தி. வானில் வரும் சூரியனும் சந்திரனுமே சிவசக்தியாக இருந்து அருளாட்சி செய்கிறார்கள். மனித உடலில் இறைவன் பஞ்சபூத தத்துவங்களுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறான். உடலே கோவில், உள்ளமே சந்நிதி. இதில் லிங்க வடிமாய் விளங்கும் இதயமே இறைவன். உயிர்க்கு உயிர், அதுதான் மூச்சு, சுவாசம், வாசி, கால், சரம் என்கிற பெயர்களோடு செயல்படும் சூரியன் சந்திரனாக சிவசக்தியாக விளங்குகிறது. அது சுதந்திரமானது. ஆலயங்கள் ஓர் சாந்தி நிலையம். அங்கு உள்ள தெய்வ சிலைகளை வணங்கும் போது அதுவே ஆன்மாவாக வணங்க வேண்டும். உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம். வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. ஒவ்வொரு மனிதனும் துன்பம் வந்த போது சுமூகமாக சாதகமாக எப்படி எப்போது தீரும்? தீராத கடன் தொல்லை, நோயின் தொல்லை, தொழிலில் நட்டம் எப்போது தீரும்? மன நிம்மதியுடன் சுகமான சௌகரியமான வாழ்க்கை அமையாதா என்று இறைவனை தேடுகிறார்கள். சிலருடைய அறிவுரைகளை மேற்கொண்டு பல நதிகளிலும் அலைந்தும் திரிந்தும் பொருள் விரயமாகியும் துன்பம் தீரவில்லையே என்று மனம் நொந்து விரக்தி அடைந்து விடுகிறார்கள். சிலர் தனது திறமையினால் அராஜகத்தில் காரியங்களை சாதித்துவிட எண்ணி செயல்பட்டு முடிவில் துன்பத்தை அடைந்து மனம் நொந்து விடுகிறார்கள். எங்கும் இருப்பவனை எங்காவது இருப்பானா என்று வலை வீசி சல்லடை போட்டு சலித்து பார்த்து சலித்து போகிறார்கள். உணர்வுக்குள் ஒடுங்கி இருப்பவனை அகந்தையால் அடக்கிவிட பார்க்கிறார்கள். இப்படி தேடுபவர்களுக்கெல்லாம் இறைவன் கிடைத்து விட்டால் சந்தை கடை சரக்காகி போவான். தேடி முடிப்பதற்குள் தேடி முடிப்பவர்களின் காலச்சக்கரம் முடிந்துவிடும். ஆலயங்களில் மூலஸ்தானம் முதல் கோபுரம் வரையில் உள்ள பாகம் மனிதன் மேற்கே தலை வைத்து கிழக்கில் கால் நீட்டி மல்லாந்து படுத்திருப்பது போல் அமைந்திருக்கிறது. எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பது போல் ஆலயத்திற்கு பிரதானமாகிய கர்ப்ப கிரகம் முகமாகவும், அர்த்த மண்டபம் கழுத்தாகவும், துவாரபாலகர் நிற்கும் இடங்கள் இரு தோள்களாகவும், அங்கிருந்து கொடிமரம் உள்ள பகுதி உடம்பாகவும், கொடிமரம் முதுகு தண்டாகவும், உயர்ந்து நிற்கும் கோபுரம் இரு பாதங்களாகவும் ஆகமங்களில் உருவப்படுத்தி கூறப்பட்டுள்ளது.
மூலஸ்தான மூர்த்தியை ஆன்மாவாகவும் பிரகாரத்தை ஆன்மாவை மறைக்கும் உடம்பாகவும் ஞானிகள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். மனிதனுக்கு ஆன்ம உணவளிக்க சான்றோர்களால் அமைக்கப்பட்டதே ஆலயம். சமய பெரியோர்களும் அண்ட பிண்டங்களில் உள்ள உண்மைகளையும் தத்துவங்களையும் ஆலய அமைப்பில் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஆலயங்களில் உள்ள சிலைகளில் இடது கை விரல்களை கீழ் நோக்கி காட்டுகிறது, வலது கையை ஆசி வழங்குவதாக காட்டுகிறது. விளக்கம் என்ன என்றால், ஆசி வழங்குவதாக வலது கை விரல்கள் ஐந்தையும் காட்டிக் கொண்டிருப்பது என்பது சிவ பஞ்சாட்சரமாகிய சிவயநம என்கிற ஐந்தெழுத்தை குறிக்கிறது. இடது கை விரல்கள் பாதத்தை காண்பிக்கிறது. பாதம் என்றால் மூக்கின் அடிபாகம், அதுவே சுவாசம் வந்து போகும் வழி, அதுதான் இறைவனின் பாதம். நடராஜர் சிலையில் ஒரு கால் ஊன்றி ஒரு காலை உயிரை தூக்கி நடனம் ஆடுவது போல் காண்பிப்பதன் விளக்கம் மூக்கில் ஏறி இறங்கிக் கொண்டிருக்கும் சுவாசத்தை குறிக்கிறது. அப்படி ஏறி இறங்கும் சுவாசத்தால் சிவபஞ்சாட்சரத்தின் சூட்சும பொருளை புரிந்து தியானத்தால் உள்முகமாக திருஷ்டியை, அதாவது பார்வையை செலுத்தினால் உனக்கு அருள் பாலிக்கிறேன் என்று வலது கையை ஆசி வழங்கும் நிலையில் காட்டிக் கொண்டிருக்கிறது. மூச்சே சுவாசமே மனிதனுக்கு கடவுள். மூச்சு இருந்தால் சிவம், மூச்சு இல்லாவிட்டால் சவம். வாசி என்பது மூச்சின் மறுபெயர். அதை திருப்பி படித்தால் சிவா என்று ஆகிறது. எனவே அந்த வாசியினால், தியானத்தால், இறையருளினால் முடிவு பெறுவதே மானிடமாகும். 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்து 5 எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் 5 எழுத்திலே ஓர் எழுத்து அறிந்து கூற வல்லீரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுவேன். 5 எழுத்து என்பது நமசிவய. நமசிவயத்தில் பிறந்து நமசிவயத்தில் வளர்ந்து நமசிவயத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகளே, நமசிவயத்தில் ஓர் எழுத்து அறிந்து ஓதினால் அஞ்சாதே அஞ்சாதே என்று இறைவன் உள்ளத்து கோவிலில் ஆடுவார் என்று சிவவாக்கியர் கூறியிருக்கிறார். ஏகாட்சரம், திரியட்சரம், பஞ்சாட்சரம், சடாட்சரம், அஷ்டாட்சரமாக சிந்திப்பது எல்லாம் பகிர்முக நோக்குடையதாக இருக்கிறது. அக்ஷரம் என்பது அச்சரம் என்று ஆகிறது. சரம் என்றால் மூச்சு. சரம் பார்ப்போன் பரம் பார்க்க கூடும். அறிவு என்பதில் அகாரம் சூரிய கலையாகவும் உகாரம் சந்திரகலையாகவும் இகாரம் சுழுமுனையாகவும் இருக்கின்றன. இம்மூன்றும் கூடியது அறிவு. இவ்வகை உடையவர்கள் அறிவுடையவர்களே. நமசிவய நகரம், அருளும் சக்தியும் நிறைந்த தேகம். இது பிராரப்த கர்மாக்களை அனுபவிப்பது. மகரம் ஆணவமலம், அசுத்த மாயை, அதாவது மயல் மோகம். சிகரம் சிவம், வகரம் அருள், யகரம் சீவன். மகா அசுத்த மாயை மயல் எல்லாம் நீங்கினால் அருள் சக்தியான தேகத்தினால் உண்டாகும் செய்கைகள் ஒடுங்கும். பிறகு யகரமான சீவன் ஆன்மா நகரமான அருளால் சிவத்தை அடையும். எனவே நகரமாகிய சேரியை நஞ்சன வெறுத்து மகரமாகிய மயலெல்லாம் வேறற களைந்து மகரமாகிய வனத்திலிருந்து இளைப்பாரி சிகரமாகிய சிவகதி அடைந்தனன் சீவன் என்பது அனுபவிகள் வாக்கியம். ஆகையால் நகர மகரத்தை நீக்கி 3 அக்ஷரங்களுடன் கூடிய ஓங்காரத்துடன் இருதலை மாணிக்கமாக தியானிக்கின்றனர். காரணத்தை மனம் வைத்து பூரணத்தை காத்தால் வாசி என்ற சிவயோக வாழ்க்கை ஆச்சே. பூரணம் என்பது அறிவு. ஆச்சப்பா இந்த முறை 18 பேரும் அயன்மாலும் அரணோடு தேவரெல்லாம் மூச்சப்பா தெய்வம் என்றே அறியச் சொன்னார். முனிவர்களும் ரிஷிகளும் இப்படியே சொன்னார். பூரணத்தை காக்கும் பேர்கள் வாசி நடு மையத்துள் வாழ்வார்தானே என்று அகஸ்தியர் தன் பாடலில் கூறியுள்ளார். உலகில் மக்கள் மத்தியில் வஞ்சம், பொய், பொறாமை, சுயநலம், கோள், பாசாங்கு, திருட்டு, கொலைவெறி, காமம் இவைகள்தாம் நிரம்பி வழிகிறது. தாறு போட்ட வாழை மாதிரி மக்களை பெற்றவர்கள் பல வகையிலும் துன்பங்களில் வாடி ஆத்மா பிரிந்து பிணம் மயானத்தில் எரிந்து சாம்பலாவதை பார்க்கிறோம். க்ஷண நேரத்தில் கிடைக்கும் அற்ப சந்தோஷங்களுக்காக பேராசைப்பட்டு அலைமோதி பந்தபாசங்களில் மூழ்கி இந்த உடல் அழிந்து விடுகிறது. உலகில் தோன்றுவது எல்லாமே மாறும், இரவு பகல் மாறுவது போல. ஆசையால் பற்று உண்டாகிறது, அதனால் துன்பம் வருகிறது. நான் எனது என்று அகங்கார செயல் செய்து ஆத்மா துயரத்தில் வாடுகிறது. ஆணவத்துடன் கூடிய ஆசைகளோடு
உலகப் பொருள்களை அடைவது, இது ஒரு நான். இதுவே எல்லா துன்பங்களையும் தருவது. உடலில் உயிராக, சக்தியாக, ஆன்மாவாக இருந்து கொண்டு இயங்குகிறது. இதுவே உண்மையான நான் என்று பொருளாகும். இது சுதந்திரமாக இருப்பது, உள்ளத்தில் ஆழ்ந்து இருக்கிறது. எத்தனை வித மின்விளக்குகள் இருந்தாலும், பெரிய மின் சாதனங்கள் இருந்தாலும், மின்சக்தி இல்லாவிட்டால் உபயோகம் இல்லை. இதே போல இந்த உடம்பினுள் மின்சக்தி போன்று உயிர் என்கிற சுவாசம் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாத பிணம் என்று ஆகிவிடுகிறது. இறைவன் இந்த மனித உடலுக்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு வைத்துதான் படைத்திருக்கிறான். மனிதனுடைய சுவாசம் ஒரு நாளைக்கு 21,600 என்று வைத்தான். உயரத்தை அவனவன் கையில் 8 ஜான் என்று வைத்தான். எறும்புக்கும் தன் கையில் 8 ஜான் நீளம் என்று வைத்தான். இதே போல மனிதனுடைய தினசரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருள்களுக்கும் அளவு வைக்கிறான். ஆனால் ஆசைகளில் மட்டும் அளவு வைக்காமல் பேராசை கொண்டு பரபரப்போடு செய்வதறியாது மக்களால், மனைவியால், நோயினால் பல வகையிலும் அலைமோதி மன நிம்மதியற்று துக்கத்திலேயே வாழ்நாளை வீண் நாளாக ஆக்கிவிடுகிறான். என்ன லாபம் இருக்கிறது? சுகமாக இருந்து வாழ்வதற்காகத்தான், வாழ்க்கையை அனுபவிக்கவே இறைவன் எல்லா பொருள்களையும் தந்திருக்கிறான். இந்த உடல் நமதே. நாய், நரி, யமன், கழுகு, நெருப்பு, தண்ணீர் இவைகள் நமது உடலை தமக்குத்தான் என்று நாள் பார்த்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்பது பந்து விளையாடும் மைதானம் போல, இந்த உடல் உயிர் என்பது பந்து போல, சம்சார சாகரம் என்பது விளையாட்டு, பாவம் புண்ணியம் என்பது 2 கட்சிகள். பந்து விளையாட்டில் வெற்றி கிடைக்கும் வரை 2 கட்சிகளாலும் பந்திற்கு அடி உதைதான். இதே போல இந்த காற்று உண்ட உடல் என்னும் பந்து சம்சார சாகரம் என்னும் விளையாட்டில் பாவம் புண்ணியம் ஆகிய 2 கட்சிகளாலும் வரும் இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு ஆட்டம் முடிந்து விட்டது என்கிற நிலையிலே உடல் என்னும் பந்தில் உள்ள காற்று பிரிந்தவுடன் உத்தமன் பாவம் என்கிற வெற்றியையும் அயோக்கியன் பாவி என்கிற தோல்வியையும் தேடித் தருவதுதான் இந்த உடல் உயிரின் விளையாட்டு. தீயினால் பஞ்சழியும், காற்றால் மேகம் கலையும், பொறாமையால் அமைதி கெட்டு வாழ்வழியும். நெஞ்சினுள் புகுந்த கத்தியை விட வஞ்சம் புகுந்த மனம் அதிகம் துன்பம் செய்யும். ஆசையால் அறிவழியும், சினத்தால் தவம் குலையும், கடனால் கவலை பெருகும், ஆணவம் பகையை பெருக்கும், மன உறுதி மன சோர்வை நீக்கும், மன அகந்தையை ஆத்ம ஞானம் பிளந்துவிடும். ஆத்திர வெறிகளை அமைதியால் வென்றுவிடலாம். குருமொழியினால் இடர்களை தவிர்த்திடலாம். இறையருளின் மேல் உண்மையான அன்பு வைத்தால் மன மாயையை நீக்கிவிடலாம். மனிதன் எந்தவித வாழ்க்கையிலும் எந்தவித சௌகரியத்தை அடைந்தாலும் இன்னும் இன்னும் என்று ஏங்கி நிம்மதி இல்லாமல் அமைதியற்ற நிலையில் தவிக்கிறான். தேவைக்கு மேல் தேடுவது நிம்மதியை தராது. வாய்த்ததில் திருப்தி கொள்ள வேண்டும். கள்ளத்தனமும் கருமித்தனமும் இல்லாமல் எதிலும் உண்மையுடன் இருந்து பரோபகரமான சிந்தையுடன் முடிந்த தான தர்மங்களை செய்து தியாக மனப்பான்மையுடன் வாழும்போது நம்முள் தானாகவே நிம்மதி அமைதியும் ஏற்பட்டுவிடும். வைராகிய சிந்தையும் வளரும். மன முதிர்ச்சி ஆக ஆக எல்லா மக்களுடன், எல்லா காரியங்களுடன், முன்னேற்றங்களுடன் மனப்பக்குவத்தால் இணைந்தே நிம்மதியாக அமைதியாக வாழலாம். எதையும் ஒதுக்கிவிட தேவையில்லை. கற்றதனால் தொல்லை வினை கட்டருமோ, நல்ல குலம் பெற்றதனால் போமோ பிறவி நோய். நல்லார் பிறர் குற்றம் நாடார், நலம் தெளிந்து கல்லாதார் பிறர் குற்றம் காண்பர். பக்குவப்பட்ட மனம் இல்லாதவர்கள் புத்தகங்களை படித்தும் கடல் கடந்து சென்று வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. நடுக்கடலுக்கு போய் பாத்திரத்தில் தண்ணீர் முண்டாலும் பாத்திரத்தின் கொள்ளளவுதான் தேரும். ஞானமும் அவ்வாறேதான். பக்திக்காக உலக தொடர்பை விட்டு எல்லா ஆசைகளையும் வெறுத்து ஒதுங்குவதுதான் ஒருவன் முன்னேற வழி என்றால் அப்படிப்பட்டவனால் உலகுக்கு என்ன லாபம்? உலக ரீதியான காரியங்களை அப்புறம் யார் செய்வது? வைராக்கியம் என்பதற்கே இத்தகைய வெறுப்பும் ஒதுக்கமும் தான் பொருளா என்று அநேகருக்கு சந்தேகம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வைராக்கியம் என்பது வெறுப்பல்ல. ஒரு மனிதன் வாழ்க்கையில் மற்ற எந்த சௌரியத்தை அடைந்தாலும் அவனுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். இந்த நிம்மதியை
வைராகியமே கொடுத்து உதவ முடியும். வைராகியம் என்பது எல்லாவற்றையும் உதறி தள்ளுவது அல்ல. எல்லாவற்றிற்கும் இடையில் பற்று இல்லாமல் இருப்பதுதான் வைராகியம். பற்றி தவியாத பற்றாகும். வைராகியத்தை அவனுள் உண்டாக்கி கொள்ள வேண்டியது. எதிர்காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதின் முடிவுதான் லட்சியம். லட்சியம் முடிவு எடுக்கப்பட்டு விட்டால் காலப்போக்கில் பாதை அமைந்துவிடும். எல்லாம் காலப்போக்கில் நடக்கும் என்று கலங்காமல் இருக்க வேண்டும். எனவே இந்த உடலில் உயிர் தங்கி இருக்கும் போதே வினைத்தலைகளை அகற்றி மீண்டும் பிறவி பிணியை சுமக்காமல் விடுதலை பெற தியாகம், தூய்மை, வாய்மை, அன்பு, அருள் இவைகளை வைராக்கியம் என்னும் கலப்பை கொண்டு மனதை உழுது, அறிவு என்னும் பயிரை நட்டு, அன்பு என்னும் நீரை பாய்ச்சி தியானத்தால் வளர்த்து சுத்த முக்திக்கனியை அறுவடை செய்ய வேண்டும். வீண் சடங்குகள் வேண்டாம். காடு மலைகளுக்கு ஓட வேண்டாம். மன தூய்மை, சமத்துவம், சுதந்திரம் இவைகளை மனதில் சாதனமாக்கி கொண்டு ஆன்மா ஐக்கியத்திற்கு உள்ளது ஒன்றே, அதுவே எல்லாம் என்று முனிவர்களும் ரிஷிகளும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஓர் குரு, ஓர் மந்திரம், ஓர் கடவுள் என்று திட சிந்தையுடன் தினமும் காலையும் இரவும் உலக சுக துக்கங்கள் என்னிடம் போத வரும்போது உன்மீது பழி கூறாமல் எனது பிழைகளை திருத்திக் கொள்ளும் பொறுமையைத்தா. என்னை வறுமை சூழ வரும்போது வாய்மையிலிருந்து மாறாமல் உன்னையே மூச்சுக்கு மூச்சு நினைத்து அன்பு செய்யும் திறமையைத்தா. எனது அன்பெல்லாம் உனது அருள் பணியாக விரிந்து பரவ துணை செய் இறைவனே என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். சரியை என்பது கர்மயோகம், கிரியை என்பது பக்தி யோகம், ஞானம் என்பது தியான யோகம். சிவ பஞ்சாட்சரத்தில் நகரத்தையும் மகரத்தையும் நீக்கி 3 எழுத்தின் ஓங்காரத்துடன் கூடிய தியான மந்திர ரகசியம் அறிந்து தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஜீவாத்மாவை பரமாத்மாவில் கலக்க முயற்சி செய்ய வேண்டும். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தியான மந்திர சுவாசத்தோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருப்பதனால் மனம் அடங்கி துன்பத்தின் வேகம் அடங்கி ஆறுதல் கிடைத்து விடுகிறது. இந்த முறையை அந்திம காலம் வரையிலும் எல்லா நேரங்களிலும் பேச்சு வேலை நேரம் தவிர இந்த தியான மந்திரத்தை சிந்தித்துக் கொண்டே இருப்பதனால் சித்த விருத்தியாகிறது. இனிமையான வாழ்க்கை அமைந்துவிடும். இதற்கும் பூர்வ புண்ணியம் இருந்தால்தான் இவைகளை பற்றி அறிந்து செயல்பட முடியும். வேப்ப மரத்தில் இருந்து விழும் பழங்கள் எல்லாமே மரமாகி விடுவதில்லை. மனித வாழ்க்கையும் அப்படியேதான். சிவபுராணம் விளக்க உரையில் சுவாமி சித்பவானந்தர் அருளியது. பொருளுக்கு சிவம் என்று பெயர் கொடுத்து ஆராய்ச்சி செய்கிறவன் சிவம் நான் என்கிறான். மனதை செப்பனிடும் சாதனமாகும் இது. சித்த விருத்தி செய்யும். எதை வேதங்கள் உயர்த்தி வைத்து பேசுகின்றனவோ, எதை நாடி பிரம்மச்சரிவு வாழ்வு வாழ்கிறார்களோ அப்பெருநிலையே ஓம் என்பது. பதம் என்பது உயர்நிலை எனவும் சொல்லெனவும் பொருள்படுகிறது. சொல்லென்று வைத்துக் கொண்டால் அது ஓம் என்னும் சொல்லை குறிக்கின்றது. அதை பரநிலை என்று வைத்துக் கொண்டால் அது சிவஸ்வரூபமாகிறது. இவ்வாறு வேதங்களின் நிலை உள்ளது என்று சுவாமி சித்பவானந்தர் கூறியிருக்கிறார். இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி, எழுத்து அதனின் விவரத்தை விரித்திச் சொல்வேன். அருவுருவாய் நின்றதுவே எழுத்ததாகும். ஆதியந்தம் அண்டபிண்டம் அதுவேயாகும். திருவுருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம் சிவசக்தி திருமாலின் ரூபமாகும். வரும்பூர்வே சிவசக்தி வடிவமாகும். வந்ததிலும் போனதிலும் மனதை வையே. முதலும் முடிவிலும் அண்டமாகிய உலகத்தில் இந்த பிண்டமாகிய உடலிலும் உள்ளது. அருவுருவமாக இருக்கும் சுவாசத்தின் ஒலிதான் எழுத்தாகும். உடலில் சூரிய சந்திரனாக இயங்குவதே திருவுருவமாகிய திருமாலின் ரூபமாக இருக்கிறது. அதுவே சிவசக்தியாக இருக்கிறது. சிவபாதம் என்பது உடலில் உள்ள நாசியின் அடிபாகம். வந்து போகும் சுவாசத்தில் மனம் வைத்து சூக்கும பஞ்சாட்சரத்தினால் தியானம் செய்தால் அதுவே சிவசக்தி. வந்ததுவும் போனதுவும் வாசியாகும். வானில் வரும் ரவிமதியும் வாசியாகும். சிந்தை தெரிந்து இருப்பவன் அவனே சித்தன். ஜெகமெல்லாம் சித்தம் என்றே அறிந்தோன் சித்தன். நந்தி வாகனமே தூல தேகம். நான்முகனே கண் மூக்கு நாக்கு செவியாகும். தந்தி முகன் சிவசக்தி திருமூச்சு ஆகும். தந்தைதாய் ரவிமதி என்று அறிந்து கொள்ளு. வாசி என்பது மூச்சு, சுவாசம், உயிர். வந்ததுவும் போனதுவும் மூச்சாகும். வானத்தில் வரும் சூரியன் சந்திரனும் மூச்சாகும். மனம் தெளிந்து இருப்பவனே சித்தன். உலகமெல்லாம் சிவம் என்று அறிந்தவன் சித்தன்.
நந்தி வாகனமாய் இருப்பது தூல தேகமாகும். நான்முகன் என்பது கண், மூக்கு, நாக்கு, செவியாகும். தந்திமுகன் என்று சொல்லப்படும் விநாயகரே சிவசக்தியாகிய திருமூச்சாகும். சூரியனும் சந்திரனும் தந்தை தாய் என்று அறிந்து கொள் என்று வால்மீகர் தன் பாடலில் கூறியுள்ளார். சத்தியமே வேணுமடா மனிதனானால் சண்டாளம் செய்யாதே, தவறிடாதே, நித்திய கர்மம் விடாதே, நியமம் விட்டு நிட்டையுடன் சமாதி விட்டு பேராதே, புத்தி கெட்டு திரியாதே, பொய் சொல்லாதே, புண்ணியத்தை மறவாதே, பூசல் கொண்டு கத்தியதோர் சல்லிட்டு தர்க்கியாதே, கர்மி என்று நடவாதே, கதிர்தான் முற்றே. மனிதன் என்றால் அவன் சண்டாளம் செய்யாமலும், புத்தி கெட்டு திரியாமலும், பொய் சொல்லாமலும், நன்றியை மறக்காமலும், கோபம் கொண்டு கத்தி தர்க்கம் செய்யாமலும், கர்மி என்று நடவாமலும், கடமையிலிருந்து விலகாமலும், இறையருளை முறையாக சகல சிந்தனைகளை மறந்து சிறிது நேரமாவது தியானத்தால் வழிபட வேண்டும். ஜென்ம ஜென்மமாய் கொண்டு வந்த பாவ மூட்டைகளை கரும்பி ஏறிய செம்பை தேய்த்து சுத்தப்படுத்துவது போல இந்த ஜென்மாவிலாவது புனிதப்பட வழிதட வேண்டும். வீடு இருக்க தாய் இருக்க, வேண்டு மனையாள் இருக்க, வீடு இருக்க ஊன் இருக்க, பிள்ளைகளும் தாம் இருக்க, மாடு இருக்க கன்று இருக்க, வைத்த பொருள் இருக்க, நீ போன கோலம் என்ன கோலமே. வீடு, தாய் தந்தையர், மனைவி மக்கள், மாடு கன்று, வைத்த பொருள்கள் இருக்க, உடம்பு, செல்வாக்கு, புகழ் எல்லாமே இருக்க, நீ போன கோலம் பிணக்கோலமே என்று பட்டினத்தார் பாடினார். அத்தமும் வாழும் அகத்து மட்டே, விழியம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, இரு கை தலைமேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணியவாமே. செல்வமும் அதனால் உண்டான வாழும் வீட்டளவோடு, அழகான மனைவியும் வீதி வரையிலுமே, இரண்டு கைகளையும் தலைமேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, உடன் வருவது புண்ணியமும் பாவம் மட்டுமே என்று பட்டினத்தார் கூறுகிறார். அலைவாய் பூடு போலும், ஆனைவாய் கரும்பு போலும், வலைவாயில் மிருகம் போலும், மயங்கி நாய்ந்து அலைந்தாய், நீதான் உலைவாயில் மெழுகை போல் உருகி மெய்ப்பொருளை உணர்ந்து பலகாலும் வாசி ஏற்றி நாகலிங்கரை பணிவாய் நெஞ்சே. போன நாள் வீணாய் போனால் புதிய நாள் கெடவிடாமல் ஞான நாள் இதுதான் என்று நாசியின் நுனி மீது நடனம் செய்யும் தேசி வாசிவா என்று உன்னுள் வாங்கியே மௌனமுற்று காசிமா நதியும் தில்லை கனக அம்பலமும் கண்டு பூசித்து நாகைநாதரை பொன்னடி வணங்கு நெஞ்சே. காகத்தின் கண் இரண்டில் காண்பது கண் ஒன்றே போல், தேகத்தில் அறிவின் கண்ணை திடமுடன் அறிந்து கொண்டு மோகத்தின் கனலில் வீழாது சுழுமுனை வாசி பார்த்தால் ஏகத்தால் நாகைநாதர் இணையடி சார்வாய் நெஞ்சே. பளிங்குற்ற குளத்து நீரை பாசிதான் மறைத்தால் போல களங்கற்ற புத்தி தன்னை காமந்தான் மூடிக்கொண்டு விளங்கத்தான் செய்வதில்லை. மெய்யறி விளக்கை ஏற்றி முழங்கத்தான் நாகைநாதர் முழுமொழி பகர்வாய் நெஞ்சே. உறக்கமும் விழிப்பும் போல் உடல் பிறந்து இறக்கும் தன்மை சிறக்கவே அறிந்து இந்த ஜெகவாழ்வை மெய்யென்று எண்ணி நொந்து போகலாமோ. ஆண்டு 100 கல்பம் ஔஷத மூலிகை உண்டு, நீண்டதோர் காயசித்தி பெற்று நெடுநாளைக்கு இருந்த பேரும் ஆண்டுதான் போவார் அல்லால் வையகத்தில் இருப்பார் உண்டோ. தீண்டோனா நாகைநாதர் சீர்பதம் தேடு நெஞ்சே. உப்போடு புளிப்பும் கைப்பும் உணர்வினால் அறிந்து நீதான் எப்போதும் உனக்குள் நாயகன் இருப்பிடம் அறியாமல் இருப்பது ஏன். எப்போதும் குருவை போற்றி சுழிமுனை வாசி பார்த்தால் அப்போது நாகைநாதர் அடியினை அறிவாய் நெஞ்சே. நடக்கிலும் வாசி